அன்பான முகநூல் உறவுகளே, இன்று உங்களோடு ரேக்கியின் தொடரில் புதியதொரு தொடரை ஆரம்பித்துள்ளேன். இதுவரை நீங்கள் ரேக்கி சம்பந்தமாக என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். இன்று நான் உங்களோடு அது சம்பந்தமான இன்னொரு அத்தியாயத்தை இன்று உங்களோடு பேச இருக்கின்றேன். இந்த ரேக்கி என்கின்ற உன்னத கலையை நீங்கள் தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லது ஓரளவுக்காவது அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒரு நம்பிக்கை. நான் சென்ற முறை கூட அதை சொல்லியிருந்தேன், இன்றும் நான் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், எங்களுக்கு எமது பிரபஞ்சம் உதவ காத்திருக்கின்றது என்ற நம்பிக்கைதான். இது எவ்வளவு பெரிய மகத்தான நம்பிக்கை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பல அனுபவங்களை பெற்றிருக்கலாம். யாரை நீங்கள் நம்பியிருந்தீர்கள்? யார் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைத்தார்? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். நோய் வந்தவுடன் வைத்தியரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர் தருகிற மருந்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த மாதிரியான புறக்காரணிகளில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எங்கள் உடலின் உன்னதமான குணமாக்குகின்ற சக்தியை நாங்கள் மறந்து விடுகின்றோம், அல்லது அந்த மறப்பின் காரணமாக நாங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு விடுகிறோம். எனவேதான் அந்த எங்கள் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை, எங்கள் பிரபஞ்சத்தின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக இந்த ரேக்கி என்கின்ற கலையை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் ரேக்கியை குறித்து பலவிதமாக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய அனுபவ அறிவு என்ன சொல்கின்றது என்றால், இது உண்மையாக இதனுடைய பெயர் பிரபஞ்ச சக்தி அல்லது வாழும் சக்தி. ரே என்பது உன்னதமான அல்லது அதிசயமான, ஆச்சரியமான என்பதும், கி என்பது வாழ்வின் சக்தி என்கின்ற பொருள்படும். ஆக உன்னதமான ஒரு வாழ்வின் சக்தி தான் இந்த ரேக்கி. இதை ஸ்தாபித்தவர் அல்லது இதை திரும்ப புனர் அமைத்தவர் எங்கள் மிகாவோ உஸ்வி என்கின்ற உன்னதமான மாமனிதன். அந்த மனிதனுடைய திருப்பாதங்களை நான் நன்றியோடும் மிக பணிவோடும் வணங்கிக் கொண்டு இந்த நேரத்தை அவருடைய அந்த தியாக உழைப்பிற்கும் ஒப்புக் கொடுத்து ஆரம்பிக்கின்றேன். உண்மையாக இந்த ரேக்கியில் அவர் 5 வாசகங்களை குறித்து சொல்லி இருக்கின்றார். அந்த 5 வாசகங்களையும் நான் இன்று உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். இந்த ஐந்தும் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். இது சாதாரணமாக ஒரு வைத்தியம் என்றால் அது மருந்து மூலமாக வருகின்ற வைத்தியம் அல்ல. மனம் புதிதாவதின் மூலமாக ஏற்படுத்துகின்ற ஒரு உளநல சார்ந்த வைத்தியமாகும். அந்த உளநலம் சார்ந்த வைத்தியத்தை பற்றி, அதனுடைய மேன்மையை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே முகநூல் உறவுகளே, தயவு செய்து நீங்கள் உங்களை தயார் பண்ணுங்கள், உங்களை ஆயத்தமாகி உள்ளே வாருங்கள். இந்த உன்னதமான அந்த குணமாக்குகின்ற கலையை பற்றி அறிந்து குணமாக்கிக் கொள்ளுங்கள். இலவசமாக இருக்கின்றதான அந்த பிரபஞ்சத்தினுடைய மேலான சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இலவசமான பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகிற பொழுது சில நண்பர்களுக்கு இது ஒரு மூட நம்பிக்கையாக தோன்றலாம். சில நண்பர்கள் கூறக்கூடும், இதில் என்ன உண்மை இருக்கின்றது?
இதில் என்ன பகுத்தறிவுக்கு ஏற்ற விடயம் இருக்கின்றது? இது முற்றுமுழுதாக ஒரு மூட நம்பிக்கையே என்று நீங்கள் கூறக்கூடும். ஆனால் நான் உங்களுக்கு இவ்வாறு விளக்கலாம். எங்களுடைய பிரபஞ்சம் அல்லது எங்களுடைய சூழல் எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தந்திருக்கின்றது, கொண்டிருக்கின்றது. அதே போல மண்ணிலிருந்து கனிமங்கள் இருக்கின்றன, நீர் இருக்கின்றது, சூரிய வெளிச்சம் இருக்கின்றது. இயற்கையாக எமக்கு கனி காய்களை தருகின்றது அந்த சூரியனுடைய சக்தி தான், பிரபஞ்சம் தான். அது பச்சை தாவரங்களில் தயாரிக்கப்பட்டு கிடைக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் அற்ற வெறும் இயற்கையே எங்களுக்கான உணவின், எங்களுக்கான சக்தியின் மூலமாக இருந்திருக்கின்றது. அதே நேரத்தில் பச்சிலைகள் கொண்டு மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய நோய்களை குணப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக இது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. இயற்கையானது எமக்கு அளப்பெரிய ஒரு பெரிய வளங்களை கொண்டிருக்கின்றதான உன்னதமான சக்தியின் மூலம். நிச்சயமாக இன்னொரு தேடலின் பக்கமாக உங்களை திருப்ப விரும்புகின்றேன். நமக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, மற்றவருடைய உதவியை நோக்கி இருப்பவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆனால் இந்த ரேக்கி பற்றி அறிகின்ற பொழுது எங்களுடைய மனதை நாங்கள், உள்ளத்தை நாங்கள் உறுதியாக்கி திடமாக்கி எமது பிரபஞ்சத்தின் மேல் உள்ள அந்த சக்தியை நம்பி, எமக்கு நம்பிக்கை விடிவெள்ளி அதோ பிரகாசிக்கின்றது, இதோ இந்த பிரபஞ்சத்தில் என் நோயை குணமாக்கக்கூடிய அதிக சக்தி இருக்கின்றது என்று அந்த நம்பிக்கையை நாங்கள் கைவிடாதிருக்கின்றதான ஒரு நிலைக்கு எம்மை நாங்கள் வாழ்நாளில் நோய் வருவதற்கு முன்னரே பயிற்றப்படல் வேண்டும். வாழ்நாளில் முதலே பயிற்றப்படுதல் வேண்டும். நாங்கள் பொதுவாக அந்த இயற்கையினுடைய சக்தியை அந்த இறைவன் என்று சொல்லுகின்றோம், கடவுள் என்று சொல்லுகின்றோம், அல்லாஹ் என்று சொல்லுகின்றோம், எல் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு பல விதமாக அழைக்கின்றோம். ஏதோ அங்கே ஒரு சக்தி இருக்கின்றது. எங்களுடைய ரேக்கியுடைய ஸ்தாபராகிய மிகாவோ உசிவியானவர் அந்த சக்தியைத்தான், அதைத்தான் ஒரு பூர்ண குணமாக்குகின்ற சக்தி என்று, ரேக்கி என்று, பிரபஞ்ச சக்தி என்று சொல்லி அழைத்தார். அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு உடலிலே நாங்கள் அதை செயல்பட அனுமதிக்கலாம் என்ற கேள்வி தான் இப்பொழுது உங்கள் எல்லோரிலும் எழுந்திருக்கின்றது. அதற்கு முதலாவதாக நான் ஏற்கனவே ரேக்கி பற்றி நான் உங்களோடு பேசிய பொழுது சொன்னேன். இந்த கைதான் பிரபஞ்ச சக்தியை அந்த குணமாக்குகின்ற சக்தியை பெற்று தருவது. எப்படி இலைக்கரங்கள் சூரிய ஒளியை பெற்று உணவை தயாரிக்கின்றனவோ அவ்வாறுதான் எமது கரங்களும் பிரபஞ்ச சக்தியை பெறக்கூடிய ஆற்றல் உள்ளவை என்று அன்று நான் உங்களுக்கு சொல்லி இருந்து உங்களுக்கு சொன்னேன். சகஸ்ராம், ஆஞ்ஞை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவதிட்டானம், மூருஸ்தானம் என்ற அந்த உடலின் முக்கிய பாகங்களில் உள்ள அதோடு தொடர்பட்ட சுரப்பிகளையும் உள் அங்கங்களையும் கூறி அவற்றையெல்லாம் பராமரிக்கின்ற, குணமாக்குகின்ற, புனருத்தாரணம் செய்கின்ற அந்த பயிற்சி ஒன்றை உங்களுக்கு நான் அன்று சொல்லி இருந்தேன். இன்று நான் உங்களுடைய மனதை தயார்படுத்துகின்ற நிலைக்கு மெல்ல மெல்ல நான் உங்களை ஒரு ரேக்கி மாஸ்டராக, ரேக்கியை நீங்கள் பயிலக்கூடிய அளவுக்கு நான் உங்களை கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் இன்று அந்த ரேக்கில் உள்ள 5 பிரதானமான தத்துவங்களை குறித்து பேச இருக்கின்றேன். ஆகவே ரேக்கி என்று சொன்னால் அது ஒரு இயற்கை சக்தியை, இயற்கையில் இருக்கின்ற அந்த உன்னதமான சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் ஆகும். எப்படி ஒரு சூரிய மின்கலம் சூரியனினால் மின் சக்தியாக அந்த சூரிய சக்தியை மாற்றுகின்றதோ
அதே போன்று எவ்வாறு ஒரு இலை அந்த சூரிய சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றி கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், அமினோ அமிலங்கள் என்று செல்லுலோசு என்று தொகுக்கின்றதோ அவ்வாறு இந்த பிரபஞ்ச சக்தியை நாங்கள் குணமாக்குகின்ற அந்த சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் நம்பிக்கை வைக்க நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எமது மனதிலே ஒரு 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 பிரகாசமான அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு, நாங்கள் கைவிடப்பட மாட்டோம், நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்கின்றதான அந்த உறுதியான நம்பிக்கை எம்மை நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் நோய் வாய்ப்பட்ட பொழுது, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட பொழுது காப்பாற்றும். சில சமயங்களில் நான் கேள்விப்படுகிறேன், பார்த்திருக்கின்றேன், கை வைத்து குணமாக்குகிறார்கள், சில ஜெபங்களை சொல்லி குணமாக்குகிறார்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியான சமயங்களை நோக்கி நீங்கள் போகலாம், அது உங்களுடைய நம்பிக்கை இருந்தால் அதை நான் தடுக்கிற ஆள் அல்ல. ஆனால் நீங்களே உங்களுக்கு பரிகாரியாக மாறுகின்ற வித்தை தான் இந்த ரேக்கி. இதை நீங்கள் தயவு செய்து இணைந்து உங்களுடைய மனதை தயார்படுத்தி கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த உன்னதமான சக்தியை பெறக்கூடிய ஆற்றலை, அதை அறியக்கூடிய ஆற்றலை தேடுங்கள், கிடைக்கும் என்கின்றது ஒரு வேத வாக்கியம். அதாவது தேடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அளவற்ற தாகமுடையதாக இருக்க வேண்டும். நான் அன்றும் சொல்லியிருந்தேன், இப்ப எனக்கு ஒரு வலி வந்திருக்கின்ற உடல் என்றால் அந்த வலியோடு நாங்கள் போராட வேண்டும். என்னுடைய உடலிலே இந்த வலிக்கு இடமில்லை, நான் இதை கலைத்தே ஆவேன் என்று நாங்கள் போராட வேண்டும். அதை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எனது உடலிலே இந்த நோய்க்கு இடமில்லை, இந்த எனது உடல் மீள கட்டுப்படக்கூடியது. எப்படி புண் வந்தால் வெட்டுப்பட்ட இடத்திலே திரும்ப அது ஆறுகிறதோ, சீழ்பிடித்து நாறி அந்த இடம் மீண்டுமாக அது மாற்றமடைந்து புதுசாக புதுப்பிக்கப்படுகிறதோ, அவ்வாறு உடலிலே உள்ள எமது கலங்களுக்கு சீராகின்ற, புனருத்தாரணம் செய்கின்ற அந்த ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் இருக்கின்றது என்ற நம்பிக்கை எமக்கு வர வேண்டும். அது எப்படி அந்த ஆற்றலை பெறுதல் வேண்டும் என்கின்ற வழிமுறைகளும் எங்களுக்கு தெரிய வேண்டும். நான் தேடி கல்விகளை கற்றேன். அதாவது இந்த கிப்னோதெரப்பியில் 5-6 பாடங்களை படித்து முடித்தேன். அதிலும் எனக்கு அவ்வளவு திருப்தி ஏற்படவில்லை. மனதுருக்க சிகிச்சை, அரங்க சிகிச்சை, மற்றது இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங், மற்றது ஏஞ்சலிக் ஹீலிங், மற்றது அக்குப்ரெஷர், வர்மா தெரப்பி, இவ்வாறான சிகிச்சை முறைகளை நான் அறிந்து தேடி என்றால் என்னுடைய உடலிலே நோய் வந்தது. அதை நான் மருந்தில்லாமல் அடித்து கலைக்க வேண்டும் என்று திட சங்கற்பம் பூண்டேன். இந்த வழிகளை தேடினேன் என்றால் நான் இன்னொரு மனிதனில், இன்னொரு ரசாயன பொருளில் தங்கியிருக்க விருப்பம் இல்லை எனக்கு. இன்னொரு மனிதன், அவன் யாராக, இந்த உறவினனாக இருக்கலாம், அவரை நான் எனக்கு ஒரு இந்த என்னை பராமரி அல்லது எனக்காக நீ இறங்கு என்று கேட்க வேண்டிய நிலையில் என்னுடைய மனதை நான் வைத்திருக்கவில்லை. அந்த முறையில் நீங்களும் வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சிரித்து அந்த வாழ்வின் எல்லை வரைக்கும் நாங்கள் பயணிக்க வேண்டும். நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எமது சூழல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்பொழுதுதான் ஆனந்தத்தோடு நாங்கள் எமது வாழ்வை இறுதி வரை சென்று பூரணப்படுத்தலாம். ஏனென்றால் இந்த உலகிலே, இந்த இயற்கையிலே எங்களுக்கு தேவையான அத்தனை வளங்களும் இருக்கின்றன. நம்பிக்கை நீங்கள் விதைத்துக் கொண்டு பயணிக்க வாருங்கள். இப்பொழுது உங்களுடைய உடலிலே உள்ள 7 பிரதான சக்கரங்களை திரும்பவும் அறிந்து கொள்ளுங்கள். சகஸ்ராம், அது பீனியல் கிளாண்டோடு தொடர்புடையது. ஆஞ்ஞை, அது பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது கபச்சுரப்பியோடு தொடர்புடையது. விசுத்தி, அது கேடிய போலி சுரப்பியோடு தொடர்புடையது.
அநாகதம் அது தைமஸ் சுரப்பியோடு தொடர்புடையது. மணிப்பூரகம் சோலர் பிளெக்ஸஸ் அது சதையி அல்லது கணையம் அல்லது பங்கிரியஸ் என்ற சுரப்பியோடு தொடர்புடையது. அடுத்தது மணிப்புரகத்துக்கு அடுத்தது மூலஸ்தானம் சுவதிட்டானம். சுவதிட்டானம் இனப்பெருக்க சுரப்பிகள், விந்து, சுக்கிலம் போன்றவற்றோடு தொடர்புடையது. அடுத்தது மூலாதாரம் அது இன்சுலின் என்கின்ற அதாவது சிறுநீரகத்தின் மேலே இருக்கின்றதாகிய அந்த அதிர்நிலை சுரக்கின்றதாகிய அட்ரீனல் கிளாண்டோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு பிரதான பாகங்களையும் நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டு அவற்றை சக்கரங்கள் என்று சொல்லி அவற்றை நாங்கள் எமது தொடுகையினால் அவற்றை நாங்கள் பலப்படுத்தவோ அல்லது அதிலே உள்ள பலவீனங்களை போக்கவோ நோய்களை வெல்லவோ முடியும். ஆக இப்பொழுது நீங்கள் சக்கரங்கள் 7 அறிந்தீர்கள். அந்த 7 சக்கரங்களுக்கும் 7 நிறங்கள் இருக்கின்றன. அவை சூரிய ஒளியிலே இருக்கக்கூடியதாகிய அந்த நிறங்களுக்கு ஒப்பானவை. அதை விப்சோர் என்று நாங்கள் இலகுவாக ஞாபகத்தில் வைக்கலாம். நான் அப்படித்தான் படிப்பித்தேன், அப்படித்தான் இப்பொழுது ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன். அதாவது இங்கே தொடங்கினால் வயலட், அதாவது ஊதா. இங்கே துவங்கினால் இண்டிகோ, அதாவது கரு நீலம். மற்றது விப் என்றது ப்ளூ நீலம். மற்றது விப்ச் என்றது ஜி என்று சொன்னால் கிரீன். அடுத்தது விப்ஜோர் அல்லது ஜெலோ மஞ்சள். மற்றது ஒரேஞ்ச் செம்மஞ்சள். அடுத்தது ரெட் செந்நிறம் என்ற இந்த 7 நிறங்களும் அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய உடலிலே உள்ள சக்கரங்கள் அல்லது முக்கிய பகுதிகள், அதனுடைய சுரப்பிகள், அதற்கு பொதுவான நிறங்களை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள். இது ஏன் ரேக்கிக்கு முக்கியம் என்றால், இந்த ரேக்கியும் அந்த பிரபஞ்ச சக்தியை இவ்வாறுதான் இந்த இடங்களில் பிரதிபலித்து இந்த இடங்களுக்கு அந்த ரேக்கியை செலுத்தி அந்த ரேக்கியின் மூலமாக அந்த பகுதிகளை அதை ஆக்டிவேட் பண்ணுவோம் என்று சொல்லுவோம். அவற்றை நாங்கள் செயலாற்ற பண்ணி அவற்றை நாங்கள் திரும்பவும் அந்த உள்ள அங்கங்கள், அவயவங்கள், சுரப்பிகளை அவை மீளாக்கம் செய்ய, அவை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவற்றை நாங்கள் புனருத்தாரணம், அவை மீண்டும் அவை புத்துயிர்ப்பு பெற, இவ்வாறாக முக்கியமான உடலின் பகுதிகளை நாங்கள் இந்த ரேக்கியின் மூலமாக குணமாக்கலாம். உதாரணமாக ஒன்றை நான் உங்களை சொல்வேன், நன்றாக கவனியுங்கள். இது மிக வாழ்வைக்கு மிக முக்கியமானது. எங்களுடைய பீனியல் சுரப்பி என்கின்ற ஒரு சுரப்பியானது மூளையிலே ஹிப்போதலமஸ் என்கின்ற பகுதியிலே இருக்கின்ற ஒரு சுரப்பி. அதைத்தான் இந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லோரும் அவற்றை செயல்படுத்தி அதிலிருந்து அமுதம் சுரப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நான் விஞ்ஞான மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தினால் அதனை நாங்கள் எமது மனதினுடைய ஆழமான கருத்தூன்றலினால், அந்த சிந்திப்பினால், அந்த படித்தலினால் அந்த சுரப்பியை நாங்கள் ஊக்குவித்து அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு காரணமான அந்த ஹார்மோன் என்கிற அந்த செரட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மோன்ஸை நாங்கள் சுரக்க பண்ணலாம். நீங்கள் ஒன்றை கவனியுங்கள். இன்று ஏராளமான பேருக்கு மன அழுத்தம். நான் இன்று ஒருவருடன் கதைத்தேன். அவர் சொன்னார், ஐயோ தாங்க முடியவில்லை, தற்கொலை செய்ய வேண்டும் போல் இருக்கிறது மாஸ்டர் என்றார். நான் சொன்னேன், நான் அப்பொழுது மிக அமைதியாக இருந்து விட்டு கொஞ்ச நேரம் அவருக்காக மனதிலே சிந்திச்சேன். என்ன விதமாக இவரை திருப்திப்படுத்த, என்ன விதமாக இவரை அந்த மனதை ஆற்றலாம் என்று யோசித்துக் கொண்டு அடுத்த தொலைபேசி அழைப்பில் நான் சொன்னேன், மனதை நாங்கள் விட்டுவிட்டால் இந்த உலகில் நாம் வாழ தகுதியற்றவர்களாகி விடுகிறோம். எம்மை மற்றவர்கள் பாரம் என்று எண்ணுகின்ற அந்த நிலைக்கு எந்த வயதிலே கூட நீ இருக்கலாம். நீ 20 வயது இளைஞனாக இருக்கலாம், 18 வயது இளைஞனாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், திடகாத்திரமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நீ எப்பொழுதும் மனதை பலவீனப்படுத்தி என்னால் முடியாது என்று நீ
எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நீ வருகிறாயோ அப்பொழுது மற்றவர்களுக்கு நீ அடிமையாகி விடுகிறாய். இப்போ நீ 90 வயசு, 99 வயசு, 100 வயசு கூட இருக்கலாம். நீ அந்த உலகிலே நம்பிக்கை இருந்தால், அந்த உன்னதத்திலே நம்பிக்கை இருந்தால், எனக்கும் பலப்படுத்துகிற சக்தி இருக்கிறது என்று எண்ணினால் உனக்கு தனிமையும் இனிமையாக இருக்கும். உனக்குள்ளே அந்த பலம் ஜோதியாக இருக்கும். உன்னை நாடி மற்றவர்கள் வருவார்கள். நீ மற்றவர்களுக்கு ஆனந்தத்தின் மாற்றப்படுவாய். இதுதான் இயற்கையின் ரகசியம். ஆகவேதான் நான் உங்களை சொல்லுகிறேன் என்னவென்றால், நீங்கள் தயவு செய்து இந்த சிறிய நேரத்தில் என்னோடு கூட இருந்து என்னுடைய சிந்தனையோடு உங்களுடைய சிந்தனையும் ஒப்புவித்துக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய மனதிலே ஏதாவது விரக்தி வந்திருக்கின்றதா? இனி என்னால் வாழ முடியவில்லை, வாழ முடியாது, துரோகம், ஏமாற்றம், கடன் தொல்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. காலம்தான் அதை தீர்மானிக்கின்ற எஜமான். அதை விட எங்களோட மனதிலே ஒரு எண்ணம் பெற வேண்டும். இறுதியில், கடைசியில் நான் காப்பாற்றப்படுவேன். இது இன்றுதான் என் துன்பத்தின் கடைசி நாள். இங்கே இந்த இயற்கை, இந்த அளவற்ற இயற்கை, இந்த பெருங்கருணை பேராறு, இது என்னை சூழ்ந்திருக்கின்றது. இதனால் தான் அன்று பல புலவர்கள், கவிஞர்கள், இயற்கை மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் பாடினார்கள். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது. அதாவது எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வரட்டும், இறப்பின் பின்னர் கூட நான் உயிர் தெழுவேன் என்கின்ற அந்த நம்பிக்கை. அதாவது நாங்கள் மற்ற மனிதர்களை நேசிப்போம். முதலாவதாக 5 வாக்கியங்களில் முதலாவது, ஐ வில் லெட் கோ ஆஃப் ஆங்கர் என்று சொல்லுகிறார். ஐ வில் லெட் கோ ஆஃப் ஆங்கர். நான் இன்று மட்டும், ஜஸ்ட் ஃபார் டுடே என்று தான் தொடங்குகிறார்கள். இன்று மட்டும் நான் இப்பொழுது என்னுடைய கோபத்தை என்னை விட்டு செல்ல அனுமதிப்பேன். என்னுடைய கோபத்தை, அவ்வளவுதான். இப்பொழுது உங்களுக்கு கோபம் இருக்கின்றதா? அதை போக அனுமதியுங்கள். அந்த கோபம் போகட்டும். சிலர் என் மீது கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடும். இவன் என்ன இவ்வாறு அதிக பிரசங்கித்தனம் செய்கிறான் என்று. அந்த கோபம் இருந்தா கூட அதை கூட கொஞ்ச நேரம் நீங்கள் நீக்கிவிடுங்கள். கோபமற்றவராக இருங்கள். அடுத்த வசனம் அவர் சொல்வது, ஐ வில் லெட் கோ ஆஃப் worry. அது இப்ப உங்களுக்கு கவலை இருக்கின்றதா? இப்பொழுது மட்டும் அந்த கவலையை தள்ளி விடுங்கள். இப்பொழுது, ஜஸ்ட் ஃபார் டுடே, இப்பொழுது மட்டும். உங்களுக்கு கடன் தொல்லையா இருக்கலாம், திருமணமாக தொல்லையாக இருக்கலாம், மற்ற வேலை இல்லாத தொல்லையாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே பிரச்சனையாக இருக்கலாம். இதை தான் இப்பொழுது தள்ளிவிடுங்கள். இப்பொழுது ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் லெட் கோ ஆஃப் worry என்றதை செய்யுங்கள். அடுத்தது, ஐ வில் டூ மை ஒர்க் ஆனஸ்ட்லி என்று அடுத்த சொல்லுகிறேன். அதாவது நான் என்னுடைய வேலையை ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்றைக்கு மட்டும் என்னுடைய வேலையை நான் நேர்மையாக செய்வேன் என்னுடைய வேலையை. அது சில பேருக்கு வேலை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வேலை இல்லாம இருக்கின்ற நேரத்தில் கூட அந்த நேரத்தை வேலையாக மாற்ற வேண்டும். அதாவது அவ்வப்பொழுதையும் தவப்பொழுதாக மாற்று. நான் சில பேரிடம் கேட்கிறேன், உங்களுடைய வீட்டில் ஏதாவது புத்தகம் இருக்கின்றதா? இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப எனக்கு புத்தகம் இல்லாவிட்டா கூட தற்பொழுது இன்டர்நெட் இணையத்தில் இருக்கின்றது. ஏதாவது ஒரு தேடலுக்கு உன்னை உட்படுத்தி கொண்டால், அந்த தேடல் உனக்கு வந்தால் அதை ஒரு வேலை ஆகிடும். ஏனென்றால் இந்த உலகில் வேலையை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். உருவாக்கப்பட்டிருக்கிற வேலைக்கு நாங்கள் சென்றால் அடிமை, நாங்கள் வேலையை உருவாக்கினால் நாங்கள் தான் எசமான். ஆகவே நாங்கள் வேலையை உருவாக்க வேண்டும். அந்த வேலையை நாங்கள் உருவாக்குவதற்காகத்தான் தேடுதலில் ஈடுபட வேண்டும். எத்தனை புதிய புதிய வேலைகளை உருவாக்கி எசமானர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே அந்த புதிய வேலையை உருவாக்க வேண்டும். நான் என்னுடைய வீட்டிலே அநேக தாவரங்களை வைத்து வளர்க்கின்றேன். இன்று என்னுடைய ஜன்னலுக்கு பக்கத்தால் ஒரு நான் துருக்கி நாடை சேர்ந்த பெண்ணா இருக்க வேண்டும். அந்த பெண் போன பொழுது, அப்போது நான் ஜன்னல்களை துப்புரவாய் கொண்டபடியால் அந்த ஜன்னல் வெளியே இருந்து பெண் என்னை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பெண் கேட்டா, இந்த தாவரம் விற்பனைக்கு இருக்காண்டு. நான் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி, பாருங்கள் வாங்கலாம்னு சொல்லி. பாருங்கள்,
ஒரு தொழில் எவ்விதமாக உருவாகின்றது என்று. அப்ப இந்த தொழில் என்பது நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான் உண்மையான தொழில். மற்றவர்கள் உருவாக்கிய தொழிலுக்குள் நாங்கள் நுழைந்தால் அது கடினம்தான். ஆனா அதுக்கு காத்திருக்கத்தான் வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் தொழிலொன்றங்களிடம் கிடைத்தால், நேரம் கிடைத்தால், அந்த நேரத்தை நாங்கள் மிக நேர்மையாக பயன்படுத்த சொல்லி இன்றைக்கு மட்டும் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததை பார்ப்போம். ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் மை மெனி பிளஸிங்ஸ் என்று சொல்றார். அதாவது எனக்கு கிடைத்த அநேக நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நன்றியுடையவனாக இருத்தல் என்பது மிக உன்னதமான ஒன்று. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற அந்த காற்றின் பெருமதி தெரியவில்லை, எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நீர் அமுதுவின் பெருமதி எங்களுக்கு தெரியவில்லை, சூரிய வெளிச்சத்தின் பெருமதி எங்களுக்கு தெரியவில்லை, எமது இயற்கையின் பெருமதி எங்களுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த அளவற்ற ஆசீர்வாதங்கள். அவற்றை நாங்கள் நன்றியோடு நாங்கள் அம்மாவின் கைகளை நன்றியோடு நினைப்போம். அவர்கள் எங்களுக்காக நடந்த பாதங்களை நன்றியோடு தொழுது கொள்வோம். தாய் தந்தையருடைய பாதங்களை, குருவினுடைய அந்த அவருடைய அந்த பெருமதி மிக்க உபதேசத்துக்காக. இவ்வாறாக இன்று மட்டும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். ஐ வில் பி கைண்ட் இனஃப் டு எவ்ரி லிவிங் திங்ஸ் என்று அவர் 5வது அந்த ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்றைக்கு நான் எல்லா வாழுகின்ற ஜீவராசிகளுக்கும் அன்புடையவராக இருப்போம் என்று கூறுகிறார். இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் நாங்கள் அன்புடையவராக இருப்போம் என்பது எங்கே தொடங்குகிறது என்று பார்ப்போம். நான் ஒரு நண்பருக்கு சொன்னேன். அவர் சொன்னார், என்னால் தாங்கவே முடியவில்லை. என்னுடைய நோய்வாய்ப்பட்ட உறவினர் ஒருவருடைய நிலையை பார்க்கிற பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்னால் தாங்கவே முடியவில்லை. அவர் மனநோயில் தவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் சொன்ன, அவருக்கு வேலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். ஒரு கத்தரி கண்டை வைத்து அதற்கு தண்ணீர் ஊற்ற சொல்லிக் கொடுங்கள். அதாவது அது காய்க்க, அது பூக்க, அது கனிய, அதை பறித்து உண்ண. அப்பொழுது அந்த நேரத்தின் அந்த பெருமதி கனியாக உணவாக கிடைக்கிற பொழுது எந்த நோயாளிக்கும் குறிப்பா மனநோயாளிகளுக்கு பெரிய மாமருந்தாக அமைகிறது. ஆகவேதான் நான் என்னுடைய நண்பர் ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்த பொழுது சொன்னேன், இதோ என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி என்னுடைய தாவரங்களை காட்டினேன். அதாவது அந்த உறவாடல், அந்த உணர்வு, அந்த இயற்கையின் மேல் இருக்கிற அந்த காதல், அதுதான் மிக முக்கியம். இன்று நீங்கள் 5 வசனங்களை கற்று தெரிந்து கொண்டீர்கள். அது ரேக்கியில் உள்ள 5 வசனங்கள். அதாவது நாங்கள் எங்களுடைய கோபத்தை விட்டுவிட வேண்டும். இப்பொழுது இங்க என்ன சொன்னால், இப்பொழுது மட்டும் என்ற வாக்கியத்தை நன்றாக கவனியுங்கள். கோபத்தை விட்டுவிடுதல் என்று சொன்னால் அது இயலாத காரியம். ஆனா இப்ப மட்டும், இன்றைக்கு மட்டும், தற்செயமன், ஜஸ்ட் ஃபார் டுடே. அதாவது அதுல கணக்க சுமையை சுமத்தவில்லை. இன்றைக்கு மட்டும், இப்பொழுது மட்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப ஒரு கால் கோபத்தை விடுங்கள், இப்பொழுது ஒரு கால் உங்களுடைய கவலையை விடுங்கள், இப்பொழுது ஒரு கால் நீங்கள் நன்றியுடையவராக இருங்கள், இப்பொழுது ஒரு கால் நீங்கள் நேர்மையாக இருங்கள் உங்களுடைய தொழிலை குறித்து, இப்பொழுது எல்லா உயிரினங்களின் பாலும் அன்பாயிருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா உயிரினங்களின் பால் அன்பாயிருங்கள் என்று. அது சும்மா இப்பொழுது மட்டும். ஒரு மாய்மாலத்துக்காக கூட அன்பாயிருங்கள் தயவு செய்து. மற்ற மதத்தை, மற்ற மொழியை, மற்ற இனத்தை, மற்ற சாதியை, மற்றவனை இவ்வாறு இழிவுபடுத்தி பார்த்தல், அதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நான் நேற்று உண்மையாக ஒரு நண்பரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலை. நண்பர் என்று சொல்வது அவ்வளவு அழகல். அவர் என்னை விட வயதில் மிக குறைந்தவர், 20 வயசு இருக்கும். ஆனால் அவர் 200 கிலோவுக்கு மேற்பட்ட நிலை. நம்ப மாட்டீர்கள், இது உண்மை. ஆனால் அவரை குறித்து நான் ஒரு நண்பரிடம் சொன்னேன், பார், இவருடைய உடல் இவருக்கு விரோதமாயிருக்கின்றது. அவர் சொன்னார், உடல் மட்டுமல்ல, அவருடைய உள்ளமும் விரோதமாயிருக்கின்றது. அவர் ஏற்ற முறையில தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் பயிற்சி கொடுத்தால், இணைத்து பயிற்சி கொடுத்தால்
அவர் தன்னுடைய நிறையை குறைக்க முடியும் என்று. பின்னர் நான் நண்பரை சொன்னேன், நான் அவரை குறித்து இழிவாக ஒரு பொழுதும் நான் சொல்லவில்லை. அவருடைய உடலின் கஷ்டம், அவர் அப்படி இருப்பதனால் அவர் எவ்வளவு துன்பப்படுகிறார், எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்ற அந்த பச்சாதாபத்தில் தான் நான் கதைத்தேன். ஆகவே இன்னொருவரை பற்றி, இன்னொருடைய குறைபாட்டை பற்றி நாங்கள் இழிவுபடுத்தி கதைத்தல் மிக இழிவானது. இன்னொரு சமூகத்தை குறித்தோ சிலர் நான் பார்த்திருக்கிறேன், சிலருடைய அந்த முகநூல்களில் சில 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 சமூகங்களுக்கிடையே இப்பொழுது ஏட்டா போட்டியாக கதைக்கிறார்கள். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. தங்களை பெரிய படித்த மேதாவிகள் என்று கூட நினைக்கிறவர்கள் கூட இன்னொரு சமூகத்தை குறித்து எவ்வளவு மட்டமாக கதைக்கிறார்கள். ஏட்டிக்கு போட்டியாக கதைக்கிறார்கள். முகநூலில் பகிரங்கமாக கதைக்கிறார்கள். எவ்வளவு அவர்கள் தங்களை ஒரு உள நோயாளியாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுக்கே தெரியவில்லை. இப்பொழுது நாங்கள் இங்கே ரேக்கியிலே என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பிரபஞ்ச சக்தியை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுதல், எவ்வாறு நம்மை பூரண குணமுள்ள ஆளாக மாற்றுதல், எவ்வாறு நாங்கள் ஒரு குணமாக்கும் சக்தியினுடைய மூலமாக இருத்தல். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால், ஆங்கிலத்தை பாய்ப்பது குறைவு அல்லது இல்லை என்றே சொல்லலாம், ஆனால் சிலர் பாவிக்கலாம். அதாவது சோர்ஸ் ஆஃப் ஹீலிங், அதாவது ஒரு மூலம், ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட், சன் இஸ் சன், சூரியனானது வெளிச்சத்தினுடைய ஒரு மூலம். அதே போல நாங்கள் சுகமாக்குகின்ற, குணப்படுத்துகின்ற அந்த அதிர்வினுடைய, அந்த செய்தியினுடைய, அந்த நம்பிக்கையினுடைய மூலமாக இருப்போம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய பொழுதை நாங்கள் நிறைவு செய்வோம். இன்றைய பொழுதை மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொரு நாட்களை நாங்கள் இவ்வாறு தொடங்குவோம். நம்மை சூழ்ந்திருக்கிற இயற்கையை நாங்கள் முத்தமிடுவோம். ஒரு பெரிய மரம், நான் பொதுவாக மற்றவர்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கக்கூடும், நான் இந்த பெரிய மரங்களை கண்டால் அதை அணைத்து அதை முத்தமிடுவேன். என்றால் எவ்வளவு காலமாக இந்த மண்ணுக்கும் இந்த விண்ணுக்கும் இடையே ஒரு தொடர்பை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. தன்னுடைய இலைக்கரங்களினால் சூரிய சக்தியை அது எடுத்து அது கனியாகி காயாகி தந்தது மட்டுமல்ல, இந்த வழியை தூய்மைப்படுத்தி எங்களுக்கு தேவையான பிராணவாயுவை தந்து அது மிக உற்சாகமாக, பொறுமையாக, நிதானமாக இந்த மண்ணை வளப்படுத்தி, எம்மை வளப்படுத்தி இருக்கிறது. அது ஒரு இயற்கையின் கொடை, அது கடவுளின் கரங்களை தாங்கி நிற்கின்றது. ஆகவேதான் நான் அதை மதிப்பதாக, அதனுடைய உண்மையான பரிமாணம் முழுவதையும் அறிந்து உணர்ந்து அதை கட்டி அடைத்து முத்தமிட்டுக் கொள்ளுகிறேன். இந்த நிலையில் நான் ஞானி அல்ல, உத்தமன் அல்ல. ஆகவே இந்த நிலை சாதாரண நிலை. இது ஒரு சாதாரண நிலை என்றால் புத்திசாலித்தனமான ஒரு வாழும் கலை. இதுக்காக நாங்கள் ஒரு முனிவனாக, ஞானியாக, யோகியாக, ஒரு மதத்தை சேர்ந்தவனாக வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆக நம்முடைய மூளை, மனதை வளப்படுத்தி பலப்படுத்தி எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, நாங்கள் குணமடைவோம் என்று நினைத்தல், என்று எண்ணுதல். அந்த அடிப்படையில் தான், நீங்கள் நம்ப மாட்டீங்கள், எனக்கு டயபெட்டிக், அதாவது சலரோகம் வந்தது. அந்த சலரோகம் என்று சொல்லுகின்ற அதை நான் என் உடலை விட்டே கலைத்து விட்டேன். இது என்னுடைய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, இது உண்மை, நிதர்சன உண்மை. இப்ப நாங்கள் எங்களுடைய மனதில் ஒரு பலத்தை, வைராக்கியத்தை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை குறித்து ஒரு நேர்மறையான, பாசிட்டிவான வாக்கியங்களை சொல்லி பழகுங்கள். உண்மையாக உங்களில் எத்தனை பேர் பொறியியலா ஒரு கை வினை திறன் மிக்கவராக இருப்பீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு என்னுடைய இந்த திறமையை வைத்து ஒரு பெரிய தொழிலதிபராக வருவேன். அந்த கனவு, அந்த நினைவு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதற்குரிய தேடுங்கள். நீங்கள் உங்களை தாழ்த்தும் வரைதான் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களை பலப்படுத்துங்கள்.
அதற்குத்தான் உங்களை பலப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற சக்தி ஆகிய இந்த பிரபஞ்ச சக்தியை நான் உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்தி அதனுடைய பிதாவாகிய இந்த மிகாவ உசுவியை சொல்லி அந்த மிகாவ உசுவியினுடைய 5 வாக்கியங்களை குறித்தும் அது சம்பந்தமாக சில மனதை திடப்படுத்துகிற வாக்கியங்களை குறித்தும் சொல்லி இருக்கின்றேன். அது இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரேக்கியில் நாங்கள் செல்வோம். எமது மனத்தை பலப்படுத்துவோம். பிரகாசத்தோடு எழுவோம். நாங்கள் இந்த பிரகாசத்தோடு நாங்கள் எழுவோம் என்றால் எமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்கின்ற அந்த உன்னதமான நேர்மறையான சக்தியை எமக்குள்ளே பிரகாசிக்க நாங்கள் அனுமதிக்க வேண்டும். எமக்குள்ளே பிரகாசிக்க நாங்கள் அனுமதிக்க அதுக்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் இன்று மட்டும் கவலையை விட்டு, இன்று மட்டும் கோபத்தை விட்டு, இன்று மட்டும் நாங்கள் நேர்மையாக இருந்து, இன்று மட்டும் நாங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் அன்பாக இருந்து, இன்று மட்டும் நாங்கள் நன்றியுடையவராக இருந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய முக்கியமான செய்தி. இதில் உண்மை பொதிந்திருக்கின்றது. இதில் தான் மனவள கலை, இதிலே உளவியல் கலை எல்லாமே பொதிந்திருக்கிறது. இந்த உளவியல் படித்தவர் என்ற அடிப்படையிலே நான் உங்களோடு சில விஷயத்தை சொல்ல போகின்றேன். அந்த உளவியலிலே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சாராம்சத்தை சொல்ல போகின்றேன். நீங்கள் நல்லாக இருக்க வேண்டும், அதற்காக சொல்ல போகின்றேன். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்று சொல்லி ஒரு எங்களுடைய உளவியல் கலையில் ஒரு அதாவது நேர்மறையான உறுதிப்பாடுகள், உறுதிமொழிகள் என்று சொல்றாங்க. நேர்மறையானவை அப்படி ஒன்று இருக்குது. அதை வைத்துக் கொண்டுதான் பல நோய்களை குணமாக்குறது. நான் இதிலே இந்த அடிக்டானாக்களை அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த நெறியில் கூட நான் பட்டம் பெற்றவன். ஆகவேதான் அதற்குரிய அந்த கலையை நல்லாக படித்து தேர்ந்தவன். அந்த இப்போ உதாரணமாக நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், வேறு கோபம், காமம், அது இதுன்னு சொல்லி கன விஷயங்கள் இருக்கின்றது. சில விஷயங்கள் அதீதமாக சில பேர் அடிமைப்பட்டிருப்பார்கள். சில பேர் பொறாமையிலே வெந்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு மிக கொடிய நோய். பொறாமை என்பது மிக கொடிய நோய். சில பேர் தாழ்வு மனோபாவத்தில் நான் ஏன் பிறந்தேன், ஐயோ எனக்கு ஏன் இந்த வாழ்வு எனக்கு என்று, அந்த என்னால் என்ன செய்ய முடியுது, நான் என்ன மனுஷன் நான் என்று அளவுக்கு கூனி குறுகி போயிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நோய். ஆகவே நான் தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த விடிய எழுந்தவுடன் உங்களுடைய மனதிலே இன்று ஒரு உன்னதமான நாள் பிரகாசித்திருக்கின்றது. உத்தமமான நாள், ஆசீர்வாதமான நாள், அழகான நாள். நான் பிரகாசிப்பேன், நான் பிரகாசித்தே ஆவேன் என்று சொல்லி உங்களுடைய என்ன கைப்பணி, என்ன துறை உங்களுக்கு தெரியுமோ, என்ன வித்தை உங்களுக்கு தெரியுமோ, அது மற்றொரு தீமை செய்கிற வித்தைகளை நான் சொல்லவில்லை, நல்ல வித்தைகள் தெரியுமோ, அதிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிலே நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக வர வேண்டும். அதிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். நான் அழகானவன், நான் உறுதியானவன், நான் திடமானவன், நான் ஆனந்தமானவன், எனக்கு எல்லா காரியமும் வாய்க்கும். இன்று ஒருவரை நீங்கள் சந்திக்க போறீர்கள். சந்திக்க போய் சலித்து கொண்டு போவாதீர்கள். ஒரு வேலைக்காக போறீர்கள், ஒரு உதவிக்காக போறீர்கள், நண்பருக்கு பார்க்க போறீர்கள். அப்போது நீங்க சொல்லிக் கொண்டு போங்கள், என்னை கண்டவுடன் அவருக்கு முகம் மலரும், என்னை கண்டவுடன் அவர் ஆனந்திப்பார், என்னை கண்டவுடன் அவருக்கு பெரிய சந்தோஷம் உருவாகும், என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ளாது அது அவரை பொறுத்தது. உங்களை பொறுத்த விஷயம் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்த வண்ணம் வாழுதல். அப்படி என்றால் நீங்கள் எத்தனை பேருக்கு ஆலோசனை வழங்குகிற தன்மைக்கு வருவீர்கள். ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய உன்னதமான உயிரை குறித்து தாழ்வாக எண்ணாதீர்கள்.
இந்த உன்னதமான உயிர் இவ்வளவு தூரம் போற்றி பாதுகாத்து மற்றவர்களுக்காக ஒரு வாழ்ந்து வளமாக வேண்டிய ஒன்று. ஆகவே அதை நாங்கள் வாழும் வரை வளப்படுத்தி உன்னதமான மனதோடு உத்தமமான மன அதிர்வுகளோடு நாங்கள் வாழ்வோம். ஆகவே தமிழனாக பிறந்திருக்கிற நான் தமிழ் வாழ்க என்று சொல்கிறேன். நெடுகும் இதை சொல்வேன். ஆனால் இதை குறித்து சில பேர் நான் தமிழ் வெறியன் என்று நினைக்கக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு வெறி அல்ல. தமிழை குறித்து, என்னுடைய மொழியை குறித்து, என்னுடைய இனத்தை குறித்து எனக்கு, நான் இங்கிலாந்தில் வாழ்ந்தால் கூட எனக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. எனக்கு அது குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம். நான் நல்ல மொழியில், நல்ல இனத்தில், நல்ல ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கின்றேன். ஆகவே அது வாழ்க. அந்த மொழியை பேசுகின்ற எல்லோரும் வளர்க, எல்லோருடைய ஒற்றுமையும் வளரட்டும். ஆகவே இது ஒரு இனவெறிக்குரிய குரலாக நான் எடுக்கவில்லை, அப்படியும் எடுப்பதில்லை. மானிடம் ஓங்குக, தமிழர்களாகிய நாங்கள் மற்றைய சமூகத்தினரை அரவணைப்போம், அன்பு காட்டுவோம், அவர்களையும் நாங்கள் மதிப்போம். அவர்கள் எமது இனம் குறித்து மதித்து, எமது இனம் குறித்து அவர்கள் போற்றி, எமது இனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் ஒரு பிரகாசமான மனிதர்களாக வாழ்வோம். எங்களுடைய தமிழ் முகம் உலக அரங்கிலே ஒரு பிரகாசமான முகமாக தெரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்று நீங்கள் என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்பையும் நட்பையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, என்றால் என்னுடைய பொழுதை பொன்பொழுதாக மாற்றுவதற்காக நீங்கள் ஒத்தாசை வழங்கி இருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த உன்னதமான நேரத்துக்காக நன்றி. இன்றைய தலைப்பின்படி, அதாவது இந்த 5 பிரதான வாசகங்களின்படி, நோய் அகலட்டும், நோய் அகல்வதற்கு எங்களுடைய மனமே காரணம். இன்று மட்டும் கோபம் நீங்கட்டும், இன்று மட்டும் கவலை நீங்கட்டும், இன்று மட்டும் நான் நேர்மையாக என்னுடைய வேலையை கவனிப்பேன், இன்று மட்டும் நான் நன்றியுடையவனாக இருப்பேன், இன்று மட்டும் நான் எல்லா ஜீவராசிகளிலும் அன்புடையவனாக இருப்பேன் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு அந்த பிரபஞ்ச சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை, ஓங்குக மானிடம், எல்லோருக்கும் நலமே உண்டாகட்டும். மீண்டும் நாங்கள் அடுத்த தொடரிலும் இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி பேச இருக்கின்றேன். தொடர்ந்து பேசுவேன். ஏனென்றால் நான் எல்லா கலைகளையும் கற்றுன்னு சொல்லக்கூடாது. பயிலும் மாணவனாக இருக்கிற காரணத்தினால் இந்த கலையில் எனக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி மற்றவர்களுக்கு இலகுவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது, இலகுவாக மற்றவர்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கின்ற ஒரு கலையாக இருக்கிற காரணத்தினாலும், இதில் எல்லா கலைகளையும் நாங்கள் உள்ளடக்கி பயிலக்கூடியதாக இருப்பதனாலும், எல்லா நம்பிக்கை உடையவர்களும், எல்லா மதத்தினரும், எல்லா பிரிவினர்களும் இதில் பாகுபாடற்ற விதத்தில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதனாலும் தான் இதை நான் தொடர்பாக பேசிக்கொண்டு வருகிறேன். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டாகட்டும், நல்ல காலம் உண்டாகட்டும். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய வளம், உங்களுடைய மனமகிழ்ச்சி எல்லாம் பெருகட்டும். எல்லோரும் வாழ்க. வணக்கம்.